வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மையத்தில் தேர்தல் அதிகாரி தலைமையில் எண்ணப்பட்டது. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், மாஹி, ஏனம் பகுதிகளில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன. பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 8 மணியிலிருந்து எண்ண துவங்கின. இதில் நெடுங்காடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவை விட சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் விக்னேஸ்வரன் 4449 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதேபோன்று காரைக்கால் வடக்கு தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர் ரஞ்சித் அவர்களை விட முன்னாள் அமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திருமுருகன் 2650 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதையடுத்து நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் நாகத்தியாகராஜனை விட பிஜேபி வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் 2018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதேபோன்று காரைக்கால் தெற்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏவிஎஸ் பிரபு அவர்களை விட திமுக வேட்பாளர் எம்ஹெச் நாஜிம் அவர்கள் 5086 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து திருநள்ளார் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஆர் கமலக்கண்ணன் அவர்களை விட எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் GNS ராஜசேகரன் அவர்கள் 9606 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் தொண்டர்கள் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தங்கள் வேட்பாளர்களின் வெற்றியை கொண்டாடினர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவிற்கான கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்திருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்க மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதே சமயம் கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மூலவர் மற்றும் உற்சவருக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று தங்க மாரியம்மனை தரிசனம் செய்தனர்.
இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.